ஹாய், வெல்கம் டு கீர்த்தி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சமோசா சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் சமோசா எப்படி மடிக்கிறது, இல்லை சில டைம் நம்ம கடையிலேருந்து ஷீட்ஸ் வாங்கி தான் மடிப்போம். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக இப்போ ஸ்பின் வீல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த ஸ்பின் வீல் சமோசா செய்கிறதுக்கு என்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நான் இன்றைக்கி 250 ml கப்பால் ஒரு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது நீங்கள் மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். மைதா மாவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், பட் ஹெல்தி வந்து கோதுமை மாவு தாங்கிறதுனால 250 ml கப்பால் வந்து ஒரு 1.5 கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணது, ஓமம் சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, 3 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மைதா மாவு. இதுக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும். இதில் கோதுமை மாவு யூஸ் பண்ணால் ரொம்ப கருகி போயிடும். அதனால் மைதா மாவு ஒரு 1 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மெயின் ஸ்டஃபிங் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ தான். பொட்டேட்டோவை நல்லா நான் கொலைய வேக விடாதீங்க. நார்மலாக இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த நம்ம சமோசா சாப்பிடும்போது தான் லைட்டாக அந்த க்ரன்ச்சஸ் அந்த இது இருக்கும்ல, அது மாதிரி வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை மாவை ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஓமத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எடுத்த ஜீரகத்தில் பாதி அளவு இதில் ஆட் பண்ணுங்கள். உப்பு உங்கள் தேவைக்கேற்ற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போது மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக இது மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்பலாம் வேண்டாம். ஊற்றிட்டு நல்லா மாவை ஃபோல்ட் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு 15 to 20 minutes ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை இமீடியட்டாக செய்கிறீங்கனாலும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் செய்யலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம், அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். வாங்க இப்போது அந்த ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எதுவும் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அது மாதிரி ஆட் பண்ணாதீங்க. இதில் இந்த ஜீரகம் நல்லா செவந்தோடனே இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் இந்த டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பு, பெருங்காயத்தூள். உங்களுக்கு பெருங்காயத்தூள் இது உருளைக்கிழங்குங்கிறதுனால நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் அதில். அண்ட் தென் இதில் எடுத்து வச்சுருந்தா மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. அந்த ஒரு வாடை, அந்த பச்சை வாடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் இது நல்லா பெரட்டிட்டு ஒரு லைட்டாக உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவோட பைண்டான டைமில் ஆர்மச்சூர் பவுடர் இருந்தால் ஆர்மச்சூர் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. காஞ்ச மாங்காய் பொடின்னு சொல்லுவாங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா லெமன், ஒரு 1/2 லெமன் அதோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணி திரும்ப ஒரு கிளறுங்க. காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. உப்பு இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் அதை தூவிக்கோங்க. இதில் கொத்தமல்லி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு.
இப்போது நம்ம பிணைஞ்சு வச்சுருந்த மாவை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல பெரிய பெரிய உருண்டையாக 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறதுக்கு சேம் கோதுமை மாவே எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான். இப்போது இதை நான் இன்றைக்கி கவுண்டர் டாப் மேலே தான் தேய்க்கிறேன். நல்ல ஒரு சப்பாத்தி திக்னஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி லைட்டாக மாவு, ரொம்ப மாவு போடாதீங்க. அதாவது மாவு வெள்ளை தரல மாதிரிலாம் போடாதீங்க. அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப மாவும் உதிரும், சேம் டைம் சீக்கிரமாக கருகவும் செய்யும். சமோசாவுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் சமோசா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. இதை வந்து நீங்கள் 1 or 2 days நீங்கள் வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு நீட் கிடையாது. பாருங்கள், நம்ம போட்டிருந்த ஜீரகம்லாம் நல்லா மேலே நல்லா அழகாக தெரியுது. இது நார்த் இந்தியா சைட் பயங்கர ஃபேமஸ். நாங்கள் ஒரு தடவை பாம்பே போகும்போது சாப்பிட்ருக்கோம். இப்போது நல்லா இந்த திக்னஸ்க்கு, இவ்வளோ திக்னஸ்க்கு நல்லா இதை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இது மேலே லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. மேல் பக்கத்தில் எது உங்களுக்கு அப்பர் சைடில் இருக்கோ அது மேலே லைட்டாக ஆயில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டஃபிங், அதில் உங்களுக்கு எவ்வளோ உள்ளார வைக்க, நீங்கள் உங்களோட இந்த ரொட்டியோட சைஸு, அதனால் உங்களுக்கு ஸ்டஃபிங் உள்ளார எவ்வளோ இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில், இப்போ சப்பாத்திக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே இதையும் நல்லா வைங்க. ஸோ இது மாதிரி அதை நல்லா பரப்பிக்கோங்க. இப்போது இது மாதிரி நல்லா ஸ்டஃபிங்கை நல்லா பரப்பிட்டு இதை ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கமாக ரோல் பண்ணணுன்னு நீட் கிடையாது. ஒரு நார்மல் டிஸ்டன்ஸில் இதை ரோல் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த சைடில் நல்லா சீல் ஆயிடுச்சான்னு பாருங்கள். இது நீங்கள் கோதுமை மாவில் செய்யும்போது உங்களுக்கு ரோல் பண்ணுறப்ப இது மாதிரி லைட்டாக வெளில வரலாம். மைதா மாவுனா ஜஸ்ட் அப்படியே கரெக்டாக உங்களுக்கு நல்ல ஸ்லரியாக இருக்கிறதுனால டக்குன்னு லாக் ஆயிரும். இப்போது நல்லா ஒரு இன்ச் கேப்பில் இது நல்லா கட் பண்ணுங்கள். இதை நல்லா இப்படி உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ இல்லை என்ன சைஸ்க்கு வேணுமோ, நான் ஒரு இன்ச் திக்னஸ்க்கு போட்டிருக்கேன். ஸ்டஃபிங் லைட்டாக வெளியில் தான் வரும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ கட் பண்ண பீஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. 2 பக்கமும் ஸ்டஃபிங் வச்சு இதை லைட்டாக இந்த ஆங்கிளில் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஸ்டஃபிங் வெளில வராத மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு, நீங்கள் பாக்கர்வாடியெல்லாம் பார்த்துருப்பீங்களா நார்த் சைடு, அந்த மாதிரி அந்த ஒரு ஷேப்புக்கு உள்ள ஸ்டஃபிங் மேலே நம்ம வச்சுருந்த அந்த கோதுமை மாவு, அதே மாதிரியே இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்ச ஸ்பின் வீல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது. ஸோ இதை ஒரு மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு நான் சொன்னாலும் ஆல்ரெடி மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சிக்கணும். மைதா மாவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சேன். பாருங்க, கரெக்டாக இந்த பதம் கிடச்சிருக்கு. இதுதான் இதுக்கு கரெக்டான பதம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஜஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வைக்க வேண்டாம், என்னோடய சஜஷன். நேராக டேரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். இதை எடுத்து பிளேட் பண்ணாதீங்க, டேரெக்டாக இந்த மைதாவில் கோட் பண்ணோன்னே டேரெக்டாக எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கட்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு மசாலாவோ மாவோ எதுவுமே பிரிஞ்சு வரல. அதுக்காக தான் நம்ம அந்த மைதா மாவு அந்த ஒரு தண்ணியை கரைச்சி கோட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக தான்
அந்த மைதா மாவு கோட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், அந்த நம்மளோட மாவு வந்து ஒரு கலரில் இருக்கும், உள்ளார இருக்க ஸ்டஃபிங் ஒரு கலரில் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சமோசா ஸ்பின் வீல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே அடுத்தடுத்த ஸ்பின் வீலையும் மைதாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தால் 2-3 போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானோன்னே நான் ஒரு 3 போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், உள்ளார இருக்க அந்த ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ரொம்ப கருக வச்சிடாதீங்க. இந்த மேல் லேயரை சாப்பிட்றப்ப அந்த ஸ்மெல் இருக்கும். நல்லா ஒரு கருகாமல் இந்த நம்ம எடுத்துருக்க பாருங்கள், அந்த மாதிரி பதத்துலேயே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்பின் வீல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார நல்ல பொட்டேட்டோலாம் வெந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு பொட்டேட்டோ மட்டும்தான் போடணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம், நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். என்ன வெஜிடபிள் வேணாலும் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீர்த்தி வீட்டு சமையலை எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுற இந்த ரெசிபீஸில் எதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எது இருந்தாலுமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.